தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சீமானுக்கு தேவேந்திரகுல வேளாளர்கள் நன்றி. சீமானுக்கு தேவேந்திரகுல வேளாளர்கள் நன்றி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். சங்க காலத்தில் இருந்து தேவேந்திரகுல வேளாளர்கள் தமிழகத்தை ஆட்சி செய்து வருகின்றனர். ஆண்ட பரம்பரை என்று சொன்னால் அது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். சேர சோழ பாண்டிய மன்னர்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள். சங்க காலத்தில் மருதத்திணையை சார்ந்தவர்களை மட்டும்தான் அரசர்களாக மக்கள் தேர்வு செய்தனர் என்று சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன. ஆகவே சேர சோழ பாண்டிய மன்னர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் என்பது யாராலும் மறக்க முடியாத உண்மை. செங்கோட்டை நீதிமன்றம் கூட பாண்டியர்கள் பல்லர்கள் என்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. பல்லர்கள் தான் பாண்டியர்கள் என்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஆனால் இதனை மறுத்து பல சாதிக்காரர்களும் பாண்டியர்கள் தங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் என்று உரிமை கோருவது வழக்கமாகி உள்ளது. இந்த ரீதியில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் செப்டம்பர் 11ஆம் தேதி பரமக்குடிக்கு தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய குரு பூஜைக்கு வந்து அஞ்சலி செலுத்திய பொழுது பல்லர்கள் தான் பாண்டியர்கள் என்று தெளிவாக குறிப்பிட்டார். பல்லர்கள் தான் பாண்டியர்கள் என்று செந்தமிழன் சீமான் அவர்கள் குறிப்பிட்டது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தது போன்றது. அதாவது ஒரு வரலாற்று உண்மையை ஏற்றுக்கொண்ட தலைவர் செந்தமிழன் சீமான் அவர்கள்தான். இதனை வெளிப்படையாக அரசியல் காரணங்களுக்காக வெளிப்படையாக பல தலைவர்கள் கூற மறுக்கிறார்கள். ஆனால் வாக்கு பொறுக்கி அரசியலுக்காக சீமான் அஞ்சவில்லை, வாக்குகளுக்காக அஞ்சவில்லை. தைரியமாக பல்லர்கள் தான் பாண்டியர்கள் என்று குறிப்பிட்டார். இதை தேவேந்திரகுல வேளாளர்கள் ஒரு அரசியல் அங்கீகாரமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே பல்லர்கள் தான் பாண்டியர்கள் என்று தெளிவாக தைரியமாக முழக்கமிட்ட செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் நன்றியினை தெரிவித்து வருகிறார்கள்.